இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா கடல் என்றும் ஏன்று கேளாமல் இருப்பதும் அழகாகுமா அழகாகுமா ஈசனை சிவகாமி இடையாளோ பிள்ளைவாள் நடராஜனே இடையாலும் தில்லைவாழ் நடராஜனே என் ஐயனே வருக வருகவே வந்தருள் ஒரு குருவரனை வெற்றி வேளா தொண்டரிடேன் வாழ்முறை அமர சிறைகளெல்லாம் வருத்தமா அமர சிறைகளெல்லாம் வருத்தமா வெற்றி வடி ஆயுதேனா கண்கொடுத்த காளியம்மா கதைகிரி மறுபொறி பலவிருக்கும் வனகிரி தேவி வாக்கில் வந்து அருள்புரி இருக்கும் கலை மகளே எங்களாவில் வந்து அருள்புரி பாடுவேன் நானும் உன்னை நாங்கள் கற்றவர்கள் சீர்வாழை அடியே நாம் செல்வோம் மணி விலையில் விழுந்ததை ஒரு சொல் மன்னனாக என் மாநிலம் போற்றும் தெய்வமாக மணி விலையில் விழுந்ததை குதிரைக்கு தந்தினை வயிறு மாயமுண்டல் நீங்கி வர தாயார வேச்சி அம்மா பேச்சு மகன் கதை வாழ பேச்சு மகன் கதை வாழ பேச்சு மகன் கதை வாழ
பருவதம், மகேந்திரகிரி பருவதம், உதயகிரி பருவதம். சரி. இந்த 7 பருவத நிலைக்கு அப்பாலே தோன்றியதான் தானாகிய மலை. பொன்னுவள்ளி கைலாச பர்வதம், கைலிங்கிரி பருவதம் என்று சொல்வார்கள் அல்லவா? தங்கமலை, வெள்ளிமலை, பவளமலை, பர்வதமலை என்று சொல்வார். சொல்வார்களே. ஈசன் வாழுகின்ற அழகான கைலிங்கிரி பருவதத்தில் யார் யாரெல்லாம் குழுவிருக்கிறார்கள்? யார் யாரெல்லாம் ஐயா குழுவிருக்கிறார்? கையில நல்ல கைலை, கையில நல்ல கைலை, பொன்னுவள்ளி கைலாய கைலாய மலையதிலே ஆண்டவரா சிவபெரு அரவார் ஊமை வாழ்வதே, அரவார் ஊமை வாழ்வதே, கைலை மலை குழுவிருக்க ஆதி கைலையிலே குழுவிருக்க பிரம்மனோடு கலைவரா முப்பத்தி முக்கோடி தேவர்கள் ஆர்ப்பட்டியின் நாயுள் சிவா முப்பத்தி தேவர்கள் ஆர்ப்பட்டியின் நாயுள் சிவா ஆண்டவனோடு சக்தியும் உமையவளும் அரணால் பார்வதி. சரி. பார்க்கடல் அண்ணது பெருமாள் நமோ நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்தி பிரம்மலோகத்தில் பிரம்மன். சரி. பிரம்மா விஷ்ணு ருத்ரனாக மூர்த்திகளாக வீற்றிருக்கிறார்கள் கைலாய மலையில். மாமலையிலே புடைசூழ்ந்து இருக்கிறார்களே தேவகணங்கள் உண்டு. 30 முக்கோடி தேவர்கள், 48,000 ரிஷிமார்கள், கிண்ணடர்கள், கெம்புதிரிநாளர்கள், அஷ்டத்துக்கு பாலர்கள் வாழும் அமராவதி பட்டணம். பட்டணம் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவ அமரகுல வேந்தன், வேந்தன் தேவாதி தேவ இந்திரன். இந்திரன் இந்திரனோடு இந்திராணி இந்த சபையிலே தேவர்கள் எல்லாம் புடை சூழ்ந்திருக்க முனிவன்னா சாதாரண முனிவனா? துர்வாசக மகரிஷி, வசிஷ்ட பெருமான், விஸ்வாமித்திர மகரிஷி, கலைக்கூட்டு மாமுனி, நான்முகன், நல்முகன், நல்ல கலைக்கூட்டு மாமுனிகள் எல்லாம் கொடுத்திருக்கு கைலாச மாமலையிலே. ஆண்டவன் எவ்விதமாக அழைக்கிறார்? எவ்விதமாகவே பிரம்மன் வருகிறான். ஆண்டவா பகவானே
என்ன செய்ய வேண்டும்? தாங்கள் கட்டளை இடுங்கள். ஆமா. எப்படி? சரி, தாங்கள் தான் ஆண்டவன் சிவபெருமான் எவ்விதமாக இடுகிறான்? எப்படி? உலகம் வேண்டும். வேண்டும் வேண்டும். நம்மளை வணங்குவதற்கு மனுவேதங்கள் வேண்டும். கண்டிப்பாக வேண்டும். இந்த உலகத்திலே இருக்குகின்ற ஜீவன் அத்துணை பேர்களும் ஒவ்வொரு நன்மைக்காக பிறக்கப்பட்டவர்கள். சரிதான். ஒவ்வொரு விதமான நன்மை ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இருக்கும் கண்டிப்பா. ஆண்டவனுடைய அருளாலே பிரம்மா என்ன நினைக்கிறான் தெரியுமா? எதையா நினைக்கிறான்? ஆண்டவனுடைய அருளாலே என்ன என்ன செய்ய போகிறான்? 1008 அண்டம். சரி. 100 பிண்டம். 224. 1008 அண்டம், 108 பிண்டம், சப்த சாதனங்கள் எல்லாம் தான் படைத்தான். அரணாளுடைய அருளாலே ஆதி பிரம்மா எவ்விதமாக மேலே 7 உலகம், 7 பாதாளத்துக்கு கீழே 7 உலகம். சரி. 14 புவனங்களை உண்டு செய்கிறான். உண்டு செய்கிறான் பிரம்மதேவன். நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, ஆகாயம், ஆமா, பூமி, நம்மளை தாங்குகின்ற இறைவனுடைய அருளாலே எவ்விதமாக படைக்கிறான் தெரியுமா? ஓர் அழகா ஓரறிவு ஜீவன் முதல் ஜீவன் முதல். ஆமா. அது ஆதி நல்ல பிரம்மதேவ, ஆதி பிரம்மதேவ ஈசனுடைய அருளாலே படைத்தார். கீழையில் உலகனும் கீழையில் உலகமா 14 புவனங்களை எறும்பு யானை மூல, எறும்பு யானை மூல 4 லட்சம் ஜீவன் அழகி 84 லட்சம் ஜீவன் கல்லுக்குள்ளே கல்லுக்குள்ளே தேரையாக கருக்குழி வாழறாக முட்டைக்குள்ளே குச்சியாக ஓரறிவு ஜீவனாக ஆகறிவு ஜீவன் உருவடைத்து வருவான், உருவடைத்து வருவான். கைலாயம் அவையது ஆதி பிரம்மா உருவடிக்கிறான். கரை கண்டால் சிவன் பார்க்க பார்க்க படைத்தால் மட்டும் போதுமா? காணாது காணாது அல்லவா? ஜீவன் வேண்டும் கண்டிப்பா. அந்த ஜீவத்தை சிவத்தை அழகாக அந்த சிவபெருமான் கொடுக்கிறார். ஆமா. இறைவனை நம்பினோர் கெடுவதில்லை. அப்படி சங்கரன், சதாசிவன், விமுலன், நெருரன், சர்ப்பாவரணன், சந்திரசேகரன், காலகாலன், திரியச்சகன், திரியச்சகன், கங்காதரன், ஆமா, கங்கையணிந்தவன், சொல்லிட்டே போ. மானும் வலுவூர் ருத்ராஜ மாலையை எவ்வளோ பர்வத ராஜ குமரனாக வெற்றிருக்கும் சிவபெருமான். அது சிவபெருமான். பார்வதி மணவாளன். சரி. சுக்கநாதன், அம்மை மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி. சங்கரனுடைய அருளாலே உயிர் கொடுக்கிறான் படைத்த மக்கள். சரிதான். அப்படி உயிர் கொடுக்கிற நேரம் கண்டாலே அம்மா பார்வதி பாக்குறா. தாய்க்கு தான் தெரியும். தேவியான கண்ணன் தங்கை உமையவள் பார்வதாதேவி அறிந்து, ஆண்டவா பகவானே, தாங்கள் வரைத்தல்ல ஜீவனுக்கு ஒருவருக்கும் குறைவில்லாமல் பட்டினி இல்லாமல் அம்மையவள் உரைத்தலே சம்மதி தேவி வேறமையில் கண்ணுக்காக கண்ணன கருவில்
பார்வதி திருமண அழகியே கண்ணனி பார்வதி கண்ணனி பார்வதி வாழ்நாறு பெட்டியிலே சக்தி கொண்டு உலகு படியல் முட்டுவா ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது. படைத்தால் மட்டும் போராது, படைத்த ஜீவனுக்கு இறைவனுடைய அருளாலே அங்க என்ன கிடைக்கணும்? படி அளக்க வேண்டும். இறைவனுடைய அருளாலே இறை கிடைக்கணும். சரி, பகவானுடைய அருளாலே படி கிடைக்க வேண்டும் அல்லவா? அம்மை கொடுத்த திணை அமுதே வாங்கி வாங்கி சாலை வாகனத்தில் கரைக்கண்ணன் சிவபெருமான் படிய முடியும் வாங்குகிறார். படி அமுதை வாங்கி எவ்விதமாக வருகிறார்? எவ்விதமாக வருகிறார்? நான்கு மலை, கோங்கு மலை, நல்ல சிவன் வாடு மலை, சிற்றுமலை, சிட்டு பறக்கும் மலை, செங்கால் வீசும் மலை, செண்பகப்பூ பூக்குமலை, பாசி படந்த மலை, பச்சை ஓடுமலை, ஊசி படந்த மலை, உத்திராஜகரி காய்க்கும் மலை அல்லவா? மலையான மலைகள் எல்லாம் கடந்து வருகிறாரே சிவபெருமான். சிவபெருமான் கடந்து வருகின்றார் மலைகள். இறைவன் படைத்துள்ள ஜீவனுக்கு படியளக்க வேண்டும் என்று பட்டினிகள் இல்லாமல் படியளக்க வேண்டும். ஒருவருக்கு குறை இல்லாமல் உடையவன் படியளக்க வேண்டும் என்று வருகிறார். நாளை திணை எடுத்து நாடு ஊராம் படியளக்க வேண்டும். வேண்டும் அல்லவா? உலகு திணைகளை மாறி திணைகள் மாறி உலகமெல்லாம் பரிலக்க வேண்டும் அல்லவா? ஆனால் சிவபெருமான் எவ்விதமாக வருகிறார்? ஈசன் காலை நல்ல மேதிலே காலை நல்ல மேதிலே கலைக்கின்ற சிவபெருமான் படியலக்க வேண்டும் என்று படியலக்க வேண்டும் என்று கைலாயம் சாய்ந்த மலை தரிந்த மலை சமோடிகள் வாழும் மலையான மலை கடல் சிவனாரியை கொண்டு குமடுமே ஓரறிவு ஜீவன் அறிவு ஜீவன் கல்லுக்குள்ளே சேரவோ யானை முதல் உலகிலே 84 கோடி ஜீவனுக்கு கோடி ஜீவராசிக்கும் ஒருவருக்கும் குறைவில்லாமல் ஆண்டவன் படியளந்து வருகிறார். படியிழந்த பகவான் கைலாய வருகிற நேரம் வரக்கூடிய நேரம் பன்னீர்ச்செம்பிலே ஜனங்கள் எல்லாம் கோரி பாத பூசை நடத்தி வருகிறாள் அம்மை பார்வதி. ஆண்டவா, இப்படி யாருக்கெல்லாம் படியளந்தீர்கள்? யாருக்கெல்லாம் படியளக்கவில்லை. சற்று தாங்கள் படியளக்க உரிமை இந்த பார்வதியும் அறிய வேண்டாம். தெரியுமல்ல, நான் தான் தாரா எடுத்து என் அம்மையான உண்மையுள்ள ஆதிபரா சக்தி மனதிலே நினைக்கிறார். எண்ணுகிறாளே அந்தரி உரந்தரி அபிநய சுந்தரி வாழத்திரி மனோன் மணியாக விளங்குகின்ற கேக்குறான். அப்படியா? யாருக்கு வடிவந்தீர்கள்? நான் கொடுக்கும் திணை நாளி திணை. நாளி திணையானது. இந்த நாளி திணை எடுத்து